ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்த்தாண்ட குக்கிங். இன்னைக்கு நம்ம மார்த்தாண்ட குக்கிங்ல சோறுக்கு சைட் டிஷ்ஷான உப்பும் புளியும் தான் பண்ண போறோம். சோறு கூட கறி எதுவும் இல்லைன்னாலும் இதை மட்டும் வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நமக்கு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது சோறுக்கு மட்டும் இல்லை, கிழங்கு கூடயும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். மிளகுத்தூள் வேணும், கருவேப்பிலை ஒரு கொத்து, நெல்லிக்காய் அளவு புளி வேணும், அதுக்கப்புறமா 10 உள்ளி, சின்ன உள்ளி எடுத்துக்கோங்க, கொஞ்சமா கடுகு, அப்புறமா உப்பு தேவையான அளவு, அப்புறமா கொஞ்சமா எண்ணெய். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளிய சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு இருந்துச்சுன்னா அடுப்புலயே சுட்டு எடுத்துக்கோங்க. இங்க அடுப்பு இல்லாததுனால கேஸ்ல சுட்டு எடுக்கிறோம். வத்தல் மிளகும் பொடி எடுக்கிறத விட ஃபுல் மிளகு எடுத்து சுட்டு சேர்க்கறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வேகாமலும் இருக்க வேண்டாம், இல்லைன்னா பச்சையா இருக்கும். கேஸ்ல பண்றதா இருந்தா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிக்கோங்க. உள்ளி எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இனி நம்ம கிளீன் பண்ணணும். மேல இருக்கிற ஒரு லேயர் மட்டும் எடுத்தா போதும். இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற உள்ளிய லைட்டா சதைச்சு எடுக்கணும். அம்மி இருந்துச்சுன்னா அம்மியில சதைச்சு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கல் இருந்துச்சுனாலும் ஓகே தான். புளி எல்லாம் சதைச்சு எடுத்தாச்சு. அப்புறமா எடுத்த புளிய கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு பவுல் எடுத்துட்டு சதைச்சு வச்சிருக்கிற உள்ளிய சேர்த்துக்கலாம். அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற புளிய சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா மிளகு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடுகு தாளிச்சு எடுக்கலாம். அதுக்காக ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில பண்றதா இருந்தாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொட்டுனதும் கருவேப்பிலைய சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்டா இருக்கும். இப்போ இத ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலால சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம இதுல புளி அதிகமா சேர்க்கறதுனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்காம வெளியில வைக்கிறதா இருந்தாலும் 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சீக்கிரமா பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இத மாதிரி கண்டிப்பா பண்ணி பாருங்க. நீங்களும் இத மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.